சார் நல்லா இருக்காரா? ஐயோ இல்லை, சரி விடுங்க. ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன். இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்கினதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். ஐபிஎல் இந்தியன் பின்னல்லா. ஸோ இந்த படம் வரக்கூடிய 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். எல்லோரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இது என்னோடய முதல் படம். நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருந்துருப்பேன் உள்ள. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள். நானுமே என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ராஜேஷ் மாஸ்டர். ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குங்கும் போது எனக்கு அவ்வளோ ஷாக். எதனாலன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பையன். நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவருக்கு தெரியும் என்னோடய கூச்சம் எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க. அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ஸோ நான் அவ்வளோ சொன்னேன், அண்ணா ஏன்னா கஷ்டமான ஸ்டெப்பெல்லாம் தரீங்கன்னா, எங்கள் ஊர் திருவிழாலெல்லாம் டான்ஸ் நம்மளாம் ஊர் திருவிழா பார்த்துருப்போம். ஊர் திருவிழாலாம் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன். மனசுக்குள்ளேயே ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான் ஜாலியாக. ஆனால் நம்ம ஆடணும்னு நினைப்போம், ஆனால் ஆட முடியாது. ஏன்னா அவ்வளோ கூச்சம், ஆடவும் தெரியாது. ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு ஆடணுங்கிற ஆசை இருக்குது. பட் அந்த ஒரு கூச்சம் அப்புறம் ஆட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தடுக்குதுன்னு சொல்லி, நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னே சொல்லி ஆட வச்சிட்டாரு ராஜேஷ் மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு ஷாட் எடுத்த உடனே டக்குன்னு கிளம்பி, அண்ணன் ஒரு ப்ளேபேக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு வாட்டியும் வந்து பார்த்தோன்னா அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது. ஏன்னா அண்ணனோட குட்டி பசங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு 2 நாள் பக்கம்லாம் வந்து பார்த்து எங்கள் கூட இருந்தாங்க. அண்ணன் ஒரு நாளும் சலிக்காமல் ப்ளேபேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ணன் இன்னும் ஒரு ரீடேக் மட்டும் பண்ணுறேன். அவங்களே ஓகே போட்டாங்கப்பா, அண்ணன் ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஆல்ரெடி டேக்கெல்லாம் அண்ணன் எனக்காக கொடுத்தாரு. தேங்க்யூ. அண்ட் வந்து குஷிதா. லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்டர்லாம் கிடையாது. ஸோ எப்படி சொல்கிறது, எனக்கு தான் லாங்குவேஜ் பிரச்சனை. அவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கூட நடித்தாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக நடிப்பாங்க. சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால 1 டேக் 2 டேக் எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடும். அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த நர்வஸ்னஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈஸியாக பண்ணிட முடிஞ்சுது. குஷிதா ரொம்ப தேங்க்ஸ். அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னா கம்ஃபர்டபுள் தான், ஆனால் கிஸ்ஸுக்கெல்லாம் நோ அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கிஸ் எல்லாம் சும்மா சீட் பண்ணி எடுத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சார் கருணாநிதி சார் ரொம்ப